ஜனநாயகன் படம் சென்சார் பிரச்சனையால் ரிலீஸ் ஆகாமல் முடங்கியிருக்கின்றது. இதற்கிடையே ஜனநாயகன் திரைப்படம் மறு தணிக்கை செய்யப்பட இருந்த சூழலில் அது திடீரென தள்ளி போய் இருக்கின்றது. எல்லா பிரச்சனைகளும் தீரும் என ரசிகர்கள் நம்பிக்கொண்டு இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் மறு தணிக்கை தள்ளி வைக்கப்பட்டதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகி இருக்கின்றது. அரசியலில் நுழைந்துள்ள விஜயின் கடைசி படமாக உருவாகியுள்ள ஜனநாயகன் பொங்கல் அன்று ரிலீஸ் ஆவதாக இருந்தது. இருப்பினும் படத்திற்கு சென்சார் சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்கவில்லை. இதனால் படம் ரிலீஸ் ஆகாமல் முடங்கியது. வழக்கு காரணமாகவே சென்சார் பிரச்சனை முடிவில்லாமல் போவதாக பலரும் கருத்து தெரிவித்தனர். வழக்கு இல்லாமல் இருந்ததாவது மறு தணிக்கையை நோக்கி செல்லலாம், வழக்கு இருப்பதிலே மறு தணிக்கையிலும் சிக்கல் இருப்பதாக பல்வேறு வல்லுநர்களும் கருத்து தெரிவித்தனர். இதையடுத்து ஜனநாயகன் படக்குழு நீதிமன்றங்களில் இருந்து வழக்கை வாபஸ் பெறுவதாக அறிவித்தது. மறு ஆய்வு குழுவை அணுக தயாரிப்பு முடிவு செய்து உள்ளதாகவே வழக்கு வாபஸ் பெறுவதாக ஜனநாயகன் படத்தை தயாரித்த KVN புரொடக்ஷன்ஸ் கூறியது. கடந்த மாதமே வழக்கும் வாபஸ் பெறப்பட்டது. இதனால் அப்போதே படம் சென்சார் ஆகும் என எதிர்பார்க்கப்பட்டது. இருப்பினும் ரிவைன்சிங் கமிட்டி அமைக்கப்படவே சில வாரங்களும் பிடித்தது. இதனால் மறு தணிக்கைக்கான ப்ராசஸ் நடக்கவில்லை. இருப்பினும் விஜய் ரசிகர்களும் குழப்பத்திலே இருந்தனர். இந்த சூழலில்தான் ரிவைன்சிங் கமிட்டி அமைக்கப்பட்டு உள்ளது. இதற்கிடையே ஜனநாயகன் படம் மார்ச் 9 சென்சார் செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியத்தின் மறு ஆய்வு குழு இந்த படத்தை மார்ச் 9 பிற்பகல் ரிவைன்சிங் கமிட்டி முன்பு படம் சென்சார் செய்யப்படும் என சொல்லப்பட்டது. இதனால் விஜய் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தார்கள். இருப்பினும் கடைசி நேரத்தில் பட சென்சார் தள்ளி போய் இருக்கின்றது. ஜனநாயகன் படம் மறு தணிக்கை இல்லை என சொல்லப்பட்டிருக்கின்றது. தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது. மார்ச் 9 நடைபெறவிருந்த மறு தணிக்கை ஒத்திவைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்த காலத்தில் சினிமா புரொடக்ஷன்ஸ் எல்லாம் டிஜிட்டல் முறையிலே நடப்பதால் வெளிநாடுகளுக்கு காஃபி அனுப்புவது துவங்கி அனைத்து வேலைகளிலும் ஓரிரு நாட்களில் முடிந்துவிட முடியும். எனவே புதன்கிழமைக்குள் சென்சார் பஞ்சாயத்து முடிந்து பட தணிக்கை செய்யப்பட்டால் இந்த வாரமே படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு மிக மிக அதிகம். மார்க்கெட்டிங் காரணங்களுக்காக இந்த வாரம் ரிலீஸ் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட அடுத்த வாரம் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு அதிகம். ஏனென்றால் KGF புகழ் யாஷ் நடித்து இருந்த டாக்ஸிக் படம் அடுத்த வாரமே முதலில் ரிலீஸ் ஆவதாக இருக்கின்றது. ஆனால் மத்திய கிழக்கு சூழல் உள்ளிட்ட காரணங்களால் படம் ரிலீஸ் ஒத்திவைக்கப்பட்டு உள்ளது. டாக்ஸிக் படம் வருவதால் அடுத்த வாரம் வேறு படங்கள் அறிவிக்கப்படாமல் இருந்தது. இப்போது டாக்ஸிக் ஒத்திவைக்கப்பட்டு உள்ளதால் அடுத்த வாரம் ஜனநாயகனுக்கு பக்காவான ரிலீஸ் தேதியும் அமையும். மேலும் அடுத்த வாரம் ஜனநாயகனுக்கு கடைசி வாய்ப்பாக கூட இருக்கும். ஏனென்றால் விஜய் இப்பொழுது அரசியலில் இருக்கின்றார். இதனால் தேர்தல் அறிவிப்பு வந்துவிட்டால் படத்தை ரிலீஸ் செய்ய முடியாது. என்னதான் சென்சாரே ஆகியிருந்தாலும் கூட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு இருந்தால் ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் செய்ய அனுமதிக்க மாட்டார்கள். இதனால் மார்ச் 9 நடக்கும் மறு தணிக்கை ரொம்பவே முக்கியமானதாக மாறியுள்ளது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.